வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரகாஷ் ஸ்டாக் சேனல். பிரகாஷ் ஸ்டாக் சேனல் அன்னைக்கு காசம் நமக்காக அடுத்தல விற்பனை கொண்டு பார்த்தோம்னா செவர்லெட் செயில். இது 2012-13 ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு இதோட அவுட்லுக் இன்டீரியர் காமிச்சிடறேன், அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன், இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இது ஃப்ரண்ட் வியூ. அவுட்லுக்லாம் வண்டி பக்காவாக இருக்கும், ஒரு டென்ட்டு கிராச்சஸ் இருக்குது. அதை பாருங்கள், காட்டுற கரெக்டாக தெளிவாக காட்டுற பாருங்கள். அவுட்லுக்கு ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், தெளிவாக இருக்கும், ஒரு குறை சொல்ல முடியாது. கோல்டன் கலரு. அது பாருங்கள், பேக் சீட்டு காட்டுறேன். இப்போ லெஃப்ட் சைடு காட்டுற பாருங்க, டீசல் வண்டி இது பாருங்கள். டீசல் இது ஒரு சின்ன இது இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். இந்த பாருங்கள், இந்த இடத்துல மட்டும்தான் சின்னதாக ஒரு இது வண்டிக்காரன் தட்டிடுவான் போது சின்னதாக, அவ்வளோதான். அலாய் வீல் தான் எல்லாமே. இதை பாருங்கள், நாலுமே அலாய் வீல். ஃப்ரண்ட்டு டயர் பார்த்தா கிட்டத்தட்ட 80% நல்லாயிருக்கும். 2020 மாற்றிக்கிறாங்க. பேக் 2 டயர் ஒரு 60% நல்லாயிருக்கும். டயரும் சொல்லிட்டேன். இப்போ உள்ள இன்டீரியர் காட்டுறாருங்க. இதோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது ஒரு டச்சு ஸ்க்ரீன் செட்டுக்கு. இது சவுண்டு மட்டும் வரல, அது என்னென்னு பார்க்கணும். ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங். சீட் கவர்லாம் பக்காவாக போட்டுக்குது பாருங்கள். சீட் கவர்லாம் ஸ்டைலிஷான சீட் கவர்லாம் சூப்பராக போட்டிருக்கோம். எல்லாமே பவர் விண்டோ பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த பாருங்கள், பவர் விண்டோ சுவிட்ச் இங்கே வந்துடும். 4மே இந்த பாருங்கள். இறக்குறேன், இந்த பாருங்கள், ஏறுறேன், பக்காவாக ஏறிடும். இப்போது இந்த சைடு விண்டோ மட்டும்தான், அதாவது அந்த சைடு விண்டோ மட்டும் ஒர்க் ஆகாது. இப்போ இந்த சைடு விண்டோ காட்டுற மாதிரி பாருங்கள், பக்காவாக இருக்கிற பக்காவாக ஏறும். இப்போ டிரைவர் சைடு காட்டுற பாருங்க, போயிடும். பின்னாடி பாருங்கள், வீல்ஸ் இது ஸ்டெப்னி, ஜாக்கி, வீல் ஸ்பேனர் எல்லாமே பின்னாடி இருக்குது. டிக்கி ஸ்பேஸ் இது பெருசாக இருக்கும். இப்போ இன்ஜின் ஆன் பண்ணி காட்டுறோம். வந்து பாருங்கள், இன்ஜின் ஆன் பண்ணிட்டேன். ஏசி பாருங்கள், பக்காவாக கூலிங் வரும். போட்டோடனே கம்ப்ரஸர் ஆனாலும் பக்காவாக கூலிங் வரும், குறைய சொல்ல முடியாது. சிங்கிள் ஏர் பேக், அப்போதைக்கு இது டாப் எண்டு. சிங்கிள் ஏர் பேக்காக வந்துடும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துடும். இந்த பாருங்கள், இப்போ இன்ஜின் ஆனில் இருக்குது, ஏசியும் போட்டிருக்குது. ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது. அடி சேஸில் மட்டும் வந்து பார்த்தீங்களா, இதுதான் ரெஸ்ட் வரோட ஒரு ரெஸ்ட்டு பார்க்கணும். இன்ஜின் ரூம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். அந்த பாருங்கள், வந்து ஒரு ஸ்மோக் இன்ஜின் ஆயில் வெளில வராது. வண்டி செம்ம ஹீட்டில் இருக்குது. நான் 20 கிலோமீட்டர் ஓட்டிட்டு தான் வந்துக்கிறேன், ஆனால் ரேஸ் பண்ண தேவையே இல்லை. சின்ன ஸ்மோக் கூட வராது. எவ்வளோ ரேஸ் பண்ண வந்துடுறேன். இப்போ இன்ஜின் செம்ம ஹீட்டில் இருக்கிறேன். நான் 20 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தோம், அப்படியே கறந்து காட்டுறேன் உங்களுக்கு. அதனால் இன்ஜின் ஆயில் அடிக்கிறது, ஒயிட் ஸ்மோக் வருது, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். அதேமாதிரி செவர்லெட்டில் பீட்டுக்கும் எதுவும் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா இது 4 சிலிண்டர் வண்டி. இது 4 சிலிண்டர் வண்டி, அது 3 சிலிண்டர் வண்டி. அது சின்ன டிக்கி ஸ்பேஸ் சின்னதாக இருக்கும், இந்த டிக்கி ஸ்பேஸ் பெருசாக இருக்கும். பவர் அதிகமாக இருக்கும். 4மே அலாய் வீலு. 2012-13 ரெஜிஸ்டர். இன்சூரன்ஸ் மட்டும்தான் இல்லை. 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. என்னோடய ரேட்டு பார்த்தோன்னா 1,60,000 சொல்கிறேன். 100% ஒர்த்தான வண்டி. அதுவும் டிக்கி ஸ்பேஸு சூப்பராக இருக்கும். பீட்டோடு அதை கம்பேர் பண்ணவே முடியாது. வண்டி தெளிவான வண்டி, சூப்பராக இருக்குது. 1,00,000 வாங்க. ரொம்ப நல்ல விதமான கார், நியாயமான விலைக்கு நல்லா தரமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய பிரகாஷ் ஸ்டாக் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கக்கூடிய. நன்றி, வணக்கம்.